தேர்தலில் பல கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி வைத்த பல்லாவரம் தொகுதி ஐஜேகே வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக, தவேக சுயேட்சை வேட்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளரின் ஆதரவாளர்கள் பல கோடி ரூபாயை வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய அதிமுகவினருக்கு வழங்குவதாக புகார் எழுந்தது. இதையறிந்து தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன், தவேக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களோடு பல்லாவரம் மசூதி தெருவில் உள்ள தனியார் ஹோட்டலில் முற்றுகையிட்டனர். பின்னர் தேர்தல் பறக்கும் படையினர் அங்கு சோதனை நடத்தி 9,92,200 ரூபாயை பறிமுதல் செய்ததாகவும் விடுதியில் இருந்த ஒருவர் தப்பியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் பல கோடி ரூபாயை பதுக்கி வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி தேர்தல் பறக்கும் படையினரை வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுக கூட்டணி ஐஜேகே வேட்பாளருக்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் பிடிபட்ட உண்மையான தொகையை வெளியிட வேண்டும் என்றும் ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தேமுதிக வேட்பாளரான அனகை முருகேசன் வலியுறுத்தினார். பணம் ரெண்டு கார்ல வந்திருக்கு. ஒரு கார்ல உள்ள பணம் தான் இன்னைக்கு அவ்வளோ அமௌண்ட். ஆனால் போலீஸும் அதிகாரியும் வந்து மறைக்கிறாங்க. 25 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்றாங்க. அப்படிலாம் எங்களுக்கு அது உண்மையாக தெரிஞ்சாகணும். எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, நீங்கள் அதை தகவல் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது, பதுக்கி வச்ச பணத்தை எடுத்து வந்ததுனால அவங்க இவ்வளோ அமௌண்ட் இருக்கிறதுனால அதை வெளியே கொண்டு வரணும். அவங்க தகுதி நீக்க வேட்பாளராக தகுதி நீக்கம் செய்யணும். பின்னர் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பிறகு போராட்டத்தை கைவிட்டனர். இது தொடர்பாக தேர்தல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் பல்லாவரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.